பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான சோலார் செட்டப் அதை எப்படி போடுறது, அந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான சோலார் செட்டப்பில் நம்ம என்ன மாதிரியான எக்யூப்மெண்ட் எல்லாமே ரன் பண்ணலாம் அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம முழுசாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முழுசாக பாருங்கள், உங்களுக்கு இது வெரி இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். பசுமை ஆற்றலின் புதிய பயணத்திற்கு உங்களை வரவேற்கிறது. ஸோ நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட் இஸ் டிசியூம் செட்டப், அதுக்கு தேவையான காம்பனன்ட்ஸ்லாம் என்ன, அதோட அட்வான்டேஜஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ் என்ன, இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும், இந்த கனெக்ஷன் நம்ம வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத இந்த முழுசாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு, வாட் இஸ் டிசி ஹோம் செட்டப்? ஒரு டிசி ஹோம் செட்டப்ன்றது என்னென்னா, நம்ம வந்து ஒரு சோலார் பேனலை வச்சு நம்ம கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அந்த சோலார் பேனல்லேருந்து வர கரண்ட் பார்த்தீங்கன்னா டைரக்ட் கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைரக்ட் கரண்ட்டை நம்ம டைரெக்டாக வந்து பேட்டரியில் ஸ்டோர் பண்ணி அந்த பேட்டரியிலேருந்து நம்ம அவுட்புட் எடுத்து நம்மளோட எக்யூப்மெண்ட்டை நம்ம ரன் பண்ணுறது அப்படின்றது தான் டிசி ஹோம் செட்டப். ஓகேங்களா? செகண்ட், இதுக்கான காம்பனண்ட் நமக்கு என்னென்னலாம் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சோலார் பேனல் வேணும், சார்ஜ் கண்ட்ரோலர் வேணும், பேட்டரி வேணும். ஓகேங்களா? இந்த சோலார் பேனலுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட சார்ஜ் கண்ட்ரோலரும் வந்து டிஃபர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து 2 டைப் ஆஃப் சார்ஜ் கண்ட்ரோலர் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிடபிள்யூஎம் சார்ஜ் கண்ட்ரோலர், இன்னொன்று எம்பிபிடி சார்ஜ் கண்ட்ரோலர். ஸோ இந்த பிடபிள்யூஎம் சார்ஜ் கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதோட பேட்டரி ட்ராக்கிங் பர்சன்டேஜ் அது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், கொஞ்சம் எஃபிஷியன்சி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதுவே எம்பிபிடி என்று ரொம்ப எஃபிஷியன்சி, ஹை எஃபிஷியன்சி சார்ஜ் கண்ட்ரோலர் இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்கிறது. ஸோ நம்ம இப்போ வந்து பேனல்லேருந்து உற்பத்தி ஆகிற கரண்ட்டை நம்ம டைரெக்டாக பேட்டரியில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, பேட்டரி வந்து ஓவர் சார்ஜ் ஆகும். அப்படி ஓவர் சார்ஜ் ஆகும்போது பேட்டரி வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த வாய்ப்புகளை வந்து குறைக்கிறதுக்காகவும் பேட்டரியை வந்து ஒழுங்காக மேனேஜ் பண்ணுறதுக்காகவும் நம்ம இந்த இன்பிட்வீன் சோலார் பேனலுக்கும் பேட்டரிக்கும் இடையில நம்ம யூஸ் பண்ணுற காம்போனன்ட் பேர் தான் சார்ஜ் கண்ட்ரோலர். சரிங்களா? இந்த சார்ஜ் கண்ட்ரோலரில் மொத்தம் 3 டெர்மினல் இருக்கும். ஃபர்ஸ்ட் டெர்மினல் வந்து நம்ம சோலார் பேனலில் கனெக்ட் பண்ணுறதுக்கும், செகண்ட் டெர்மினல் வந்து பேட்டரி கனெக்ட் பண்ணுறதுக்கும், தேர்டாக வந்து இருக்கிற டெர்மினல் வந்து நம்ம லோடு அவுட்புட் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம ஏன் சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர்லேருந்து லோடு அவுட்புட் எடுக்கிறோம், டைரெக்டாக வந்து பேட்டரிலேருந்து எடுக்காமல் அப்படின்னா, பேட்டரிலேருந்து நமக்கு டைரெக்டாக அவுட்புட் எடுக்கும்போது நமக்கு வந்து ஓவர் டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பேட்டரி. ஸோ இந்த சார்ஜ் கண்ட்ரோலரில் இந்த ஓவர் டிஸ்சார்ஜ் வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணுற மாதிரி நமக்கான ப்ரோக்ராம் எல்லாமே பண்ணி இந்த ப்ரீ டிஃபைன்ட் இந்த சார்ஜ் கண்ட்ரோலரில் வரும். ஸோ அதனால நம்ம எப்பயுமே இட் இஸ் அட்வைசபிள், நம்ம டிசி ஹோம் செட்டப் போகும்போது நம்ம அவுட்புட் லோடுக்கு வந்து நம்ம வந்து சார்ஜ் கண்ட்ரோலர்லேருந்து எடுக்கிறது தான் வந்து அட்வைசபிள். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவுமே சரி, ஒரு டிசி ஹோம் செட்டப் நம்ம போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு சார்ஜ் கண்ட்ரோலரை வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேட்டரியோட கனெக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் பேனலில் கனெக்ட் பண்ணணும். நீங்கள் வந்து டைரெக்டாக ஃபர்ஸ்ட் பேனலில் கனெக்ட் பண்ணிட்டு அப்படின்னா அந்த சார்ஜ் கண்ட்ரோலர் டேமேஜ் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரிங்க? ஸோ நம்ம காம்போனன்ட் பார்த்துட்டோம். ஸோ இப்போ இதுக்கான கனெக்ஷன் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சோலார் பேனல்ல இருந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் லைன்ஸ் கொண்டு வந்து நம்ம டைரெக்டாக ஒரு பிரேக்கர் வச்சுருப்போம். அது வந்து டிசி பிரேக்கர்னு சொல்லுவாங்க. டிசி கரண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 2 பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 டெர்மினலுமே கட் பண்ணணும். அப்போ தான் வந்து அது ஸ்டாப் ஆகும். அதாவது நம்ம வந்து அதுக்கான 2 போல் பிரேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க, டிசி பிரேக்கர் எம்சிபி. அதில் வந்து 2 போல் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுத்தையுமே ஒன்றா கட் பண்ணுற மாதிரி கொடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பிரேக்கர் வச்சு நம்ம வந்து அந்த பிரேக்கர்லேருந்து அவுட் எடுத்து நம்ம சார்ஜ் கண்ட்ரோலரில் நம்ம வந்து பேனலுக்கான டெர்மினலில் நம்ம வந்து சார்ஜ் கனெக்ஷன் வந்து பண்ணணும். செகண்ட் வந்து பேட்டரியை வந்து மிடில் இருக்கிற டெர்மினல்லேருந்து அவுட் எடுத்து டைரெக்டாக பேட்டரியில் பாசிட்டிவ் நெகட்டிவ் கனெக்ட் பண்ணிக்கணும். அண்ட் ஃபைனலாக லோட் டெர்மினல், இந்த லோட் டெர்மினலில் நம்ம வந்து லோடு வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து இதோட கனெக்ஷன். நம்ம வந்து இந்த கனெக்ஷன்லேருந்து நம்ம வந்து லோடு எடுக்கிறத பற்றி இப்போ பார்ப்போம். ஸோ லோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டிசி ஹோம் செட்டப்க்கு நீங்கள் போகும்போது அதுக்கான எக்யூப்மெண்ட் எல்லாத்தையுமே நீங்கள் தனியாக பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் நார்மல் ஏசி எக்யூப்மெண்ட், லைட், ஃபேனு இந்த மாதிரியான எக்யூப்மெண்ட் எல்லாமே அந்த டிசி ஹோம் செட்டப், அதாவது டிசி டைரக்ட் கரண்ட்டில் ரன் ஆகாது. சரிங்களா? ஸோ அதுக்காக நீங்கள் வந்து அதுக்கான டியூப் லைட்ஸ், ஃபேன்ஸ், இந்த மாதிரி எக்யூப்மெண்ட் செப்பரேட்டாக வந்து அதுக்காக பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு எத்தனை லைட், எத்தனை ஃபேன் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். இதில் முக்கியமான ஒரு காரணம் என்னென்னா, இதோட அட்வான்டேஜஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ் அப்படின்ற வந்து பார்க்கும்போது, இந்த அட்வான்டேஜஸ், மெயின் அட்வான்டேஜ் அப்படின்னா உங்களுக்கு வந்து காஸ்ட் எஃபெக்டிவ், உங்களுக்கு வந்து லாஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்.
ஒரு இன்வெர்ட்டர் வச்சு நீங்கள் வந்து ஏசி கரண்ட்டாக மாற்றி அதை யூஸ் பண்ணும்போது பேட்டரி குயிக்காக டிஸ்சார்ஜ் ஆகும். அதே சமயம் அந்த கன்வர்ஷன் லாஸ்ன்றது ஒன்று வந்து இந்த இடத்துல இருக்கும். ஆனால் இந்த டிசி ஹோம் செட்டப்பில் நீங்கள் பேட்டரியிலேருந்து டேரெக்டாக அவுட்புட் எடுத்து சார்ஜ் கண்ட்ரோலர் மூலிமா அந்த அவுட்புட் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து பேட்டரியும் குயிக்காக சார்ஜ் ஆகும். அதே மாதிரி இந்த கன்வர்ஷன் லாஸ் வந்து இங்கே அவாய்ட் ஆகும். நீங்கள் வந்து உங்களுக்கான லோடு இருக்குது, நீங்கள் நார்மல் லைட் ஃபேன் இந்த மாதிரி எக்யூப்மெண்ட் எல்லாமே டேரெக்டாக நீங்கள் டேரக்ட் கரண்ட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த கரண்ட்டு உங்களுக்கு வந்து ஷாக் அடிக்காது. 12 வோல்ட் இந்த பேட்டரி கரண்ட்னால ஷாக் அடிக்காது. சரிங்களா? ஸோ இப்போது கனெக்ஷனுக்கு வருவோம். ஸோ நம்ம நார்மல் ஏசி ஒயரிங்கை பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ஏற்கனவே பண்ணியிருக்கிற ஒயரிங் வந்து அங்கங்கே நம்ம வந்து சுவிட்ச் போர்ட்ஸ் வச்சுருக்கோம். நம்ம ஒவ்வொரு ரூமுக்கும் தனியாக சுவிட்ச் போர்டு, இங்கேருந்து கனெக்ஷன்ஸ் வந்து ஃபேஸ் மட்டும் தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம். நியூட்ரல் வந்து டைரெக்டாக வந்து எல்லா அப்ளைன்ஸுக்கும் போயிடும். ஸோ அதே மாதிரி நம்ம வந்து டிசி ஹோம் செட்டப்புக்கும் நம்ம வந்து நியூட்ரல் வந்து டைரெக்டாக எல்லா டியூப்லைட் ஃபேனுக்கு எல்லாத்துக்கும் டைரெக்டாக கொடுத்துக்கலாம். பட் ஃபேஸை வச்சு தான் கண்ட்ரோல் பண்ணி நம்ம சுவிட்ச் வந்து போடுறது எடுத்து இருக்கணும். ஆனால் இன்னொரு விஷயம் அப்படின்னா, நீங்கள் அதிகமாக ஒயரை ரூட் பண்ணி எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா இந்த டிசி கரண்ட் வந்து இந்த ஒயரிங்லேயே வந்து லாஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த லாஸை நம்ம வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு ஒரு சுவிட்ச் போர்ட் மெக்கானிசம் மாதிரி ஒன்று வச்சுட்டு நீங்கள் எந்த ரூம் ஒரு 2 ரூம் இருக்குது, ஒரு 5 டியூப்லைட் போடுறீங்க அப்படின்னா அந்த 5 டியூப்லைட்டுக்கான கண்ட்ரோல் சுவிட்ச் கண்ட்ரோல் வந்து ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ அப்போ ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கரண்ட் லாஸ்ன்றது கொஞ்சம் கம்மியாகும். அதே சமயத்தில் நீங்கள் டிசி ஹோமை பொறுத்த வரைக்கும் பெட்டர் டு கட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுத்தையுமே வந்து கட் பண்ணுறது பெஸ்ட். நீங்கள் ஏசியில் பார்த்தீங்கன்னா ஏசி கரண்ட் ஒயரிங்கில் நம்ம வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம பாசிட்டிவ் மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ணி அதை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி நம்ம லைட் ஆன் பண்ணுறதோ ஃபேன் ஆன் பண்ணுறதோ நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் அந்த டிசி ஹோமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் டெர்மினலை நீங்கள் கட் பண்ணாலுமே நெகட்டிவ் டெர்மினல் டைரக்ட் கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால அதில் உங்களுக்கான மினிமம் லாஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு டிசி அப்ளைன்ஸ்க்கு நீங்கள் போகும்போது நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரெண்டுத்தையுமே பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 லைனுமே நீங்கள் கட் பண்ணுறது நல்லதாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதோட காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பட்ஜெட்குள்ளே பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களோட தேவை, நீங்கள் என்ன மாதிரி எக்யூப்மெண்ட் ரன் பண்ண போகிறீங்க, எவ்வளோ தூரம் எவ்வளோ நேரம் ரன் பண்ண போகிறீங்க. ஆப்வியஸ்லி நீங்கள் சோலார்னு வந்ததுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்னென்னலாம் எக்யூப்மெண்ட் ரன் பண்ண போகிறீங்க, அந்த எக்யூப்மெண்ட்டுக்கு வந்து நம்ம எது டிசி கரண்ட் வேணுமா ஏசி கரண்ட் வேணுமா அப்படின்றத டிசைட் பண்ணிக்கணும். எவ்வளோ நேரம் ரன் பண்ண போகிறீங்க, அதுக்கேற்ற மாதிரி பேக்கப் ஆடணும். அந்த பேக்கப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த பேட்டரி பேங்க் போடணும். அந்த பேட்டரி பேங்க் சார்ஜ் பண்ணுற மாதிரி சோலார் பேனல் போடணும். இந்த ரிவர்ஸ் கால்குலேஷனில் தான் நம்ம எப்பயுமே கால்குலேட் பண்ணி நம்ம எல்லாருக்கும் சோலார் பேனல்ஸ் நம்ம போட்டு கொடுப்போம். சரிங்களா? ஸோ இப்போ டிசி ஹோம் யாருக்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்னால் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண முடியாது, ஆனால் எங்கள் வீட்டில் கரண்ட்டே இல்லை, எனக்கு வந்து பவர் தேவைப்படுது, நான் இன்னொருத்தவங்களை டிபெண்ட் பண்ணியிருக்கேன் பவருக்கு. ஸோ அப்படின்னும் போது என்னால் வந்து ஒரு 20,000 25,000க்குள்ளே என்னால் இந்த செட்டப் பண்ணிக்க முடியும் அப்படின்னா தாராளமாக பண்ணிக்க முடியும் உங்களால். இது வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி செட்டப். உங்களுக்கு வந்து பெரிய பேனல்ஸ்லாம் தேவைப்படணும்னு அவசியம் இல்லை. ஒரு 200 வாட்ஸ் பேனல் இருந்தாலே போதும். உங்களால் வந்து ஒரு 5 லைட் வரைக்குமே வந்து யூஸ் பண்ணிக்க முடியும், ஒரு ஃபேன் கூட யூஸ் பண்ணிக்க முடியும் உங்களால். அதனால இந்த செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எனக்கு வந்து லோ காஸ்ட்டில் வேணும் அப்படின்றவங்க வந்து தாராளமாக இந்த செட்டப்பை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நீங்களே கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இதில். ஆனால் என்னென்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல்ஸ் வந்து நம்ம கரெக்டாக பார்த்து கனெக்ஷன் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ இது வந்து நீங்கள் புதுசாக ஒரு செட்டப் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அட்லீஸ்ட் நான் பேனல் வந்து ஒரு 500 வாட்ஸ் பேனல் போடுறேன், இல்லை ஒரு 2 பேனலாகவே நான் போட்டுக்கிறேன். எனக்கு வந்து லைட்ஸ் ஃபேன்ஸ் மட்டும் டிசியில் ஓடணும். ஆனால் எனக்கு வந்து ஒரு சில டிவி ஓடணும், சில சமயம் மிக்சி ஓடணும் அப்படின்னா ஒரு ஆல்டர்னேட்டிவ் காம்பனண்ட்டாக நீங்கள் வந்து ஒரு இன்வெர்ட்டரோ இல்லை வந்து ஏசி கன்வெர்ட்டரோ வாங்கி நீங்கள் வந்து டிவி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணும்போது மட்டும் அதை ஆன் பண்ணி நீங்கள் டிவி யூஸ் பண்ணிக்கலாம். மிக்சி அந்த மாதிரி வேணும்னா கூட ஒரு 500 வாட்ஸ் அந்த மாதிரி மிக்சி, ஒரு சின்ன இன்வெர்ட்டர் வச்சு நார்மல் இன்வெர்ட்டர் வச்சு அவுட்புட் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னமும் வந்து என்னால் வந்து ஒரு 20,000 30,000 செலவு பண்ண முடியாத நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஆனால் இருந்தாலும் அவங்களுக்கான லைட்டு தேவை அந்த மாதிரி இருக்குது. நம்மக்கிட்ட வந்து ஒரு டிசி ஹோம் காம்போ கிட் இருக்குது. இந்த கிட் வந்து பார்த்தீங்கன்னா பிலோ 10,000ல் வெரைட்டி ஆஃப் கிட்ஸ் இருக்குது. ஸோ உங்களோட
பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் 5000க்கும் இருக்குது, 7000 இருக்குது, 8000 இருக்குது, 10,000 இருக்குது, 15,000 இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரி, இன்பில்ட் பேட்டரியோட இந்த காம்போ கிட் வரும். இந்த கிட்ட வந்து நீங்கள் எங்கேருந்து ஈஸி இன்ஸ்டாலேஷன் நீங்களே போட்டுக்கலாம். மூணு காம்பனண்ட் வந்து அந்த டைமில் கனெக்ட் பண்ணி நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். இதர் லைட்டோ இதோ ஃபேனோ எல்லாமே ப்ளக் அண்ட் ப்ளே தான். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வேணும்னாலும் நீங்கள் எங்ககிட்ட ஆர்டர் பண்ணுங்கள், எங்ககிட்ட சொல்லுங்கள். நாங்கள் உங்களுக்கு டைரெக்டாக வந்து உங்களுக்கு கொரியர் பண்ணி விட்டுருவோம் அந்த எக்யூப்மெண்ட்ஸை. நீங்கள் அங்கே அதை யூஸ் பண்ணி உங்களோட பவர் தேவையை நீங்கள் பூர்த்தி பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு அஸ்வின் கிரீன் பவர் சொல்யூஷனை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வெரி மச்.